हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल मुरसलीन। அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்று 22 மார்ச் 2025 சனிக்கிழமை. இந்தியாவில் இப்பொழுது இரவு 10 மணி ஆகிறது. ஜிஎம்டிக்கு ஏற்ப இப்பொழுது மாலை 4:30 மணி ஆகிறது. நேர்களே, இது ராஹே ஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து லைவ் டிஸ்கஷன் ப்ரோக்ராம் ராஹே ஹுதாவின் 4 எபிசோடுகளை கொண்ட ஒரு தொடருடன் உங்கள் முன் நாம் வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோட் இந்த தொடரின் 3வது எபிசோடாகும். இந்த முழு தொடரிலும் நாம் திருக்குர்ஆனின் சிறப்புகளும் அதன் தனித்துவமும் என்ற தலைப்பில் உரையாடி கொண்டிருக்கின்றோம். நேர்களே, நீங்கள் அறிந்தது போன்று ராஹே ஹுதா நிகழ்ச்சி நேரலையாக இருப்பதுடன் சேர்த்து இன்ட்ராக்டிவ் நிகழ்ச்சியாகவும் இருக்கின்றது. அதாவது நேயர்கள் தம்முடைய கேள்விகள் மூலமாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள முடியும். நாம் ஸ்டுடியோ டிஸ்கஷனுடன் சேர்த்து நம்முடைய நேயர்களுடைய கேள்விகளை இங்கு ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் முன் எடுத்து வைப்போம். மேலும் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே நம்முடைய நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள். நேயர்களே, நம்முடன் இணைந்து கொள்வதற்காக நீங்கள் உங்களுடைய டெலிவிஷன் ஸ்க்ரீனில் நம்முடன் தொடர்பு கொள்வதற்கான எல்லா தகவல்களையும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் டெலிஃபோன் லைன்ஸ் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக, ஃபேக்ஸ் மெசேஜ் மூலமாக, இமெயிலுக்கான வசதியும் கூட இருக்கின்றது. இன்றைய இந்த எபிசோடில் என்னுடன் வந்திருக்கக்கூடிய ஸ்டுடியோவில் வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை நான் அறிமுகம் செய்து வைத்துக்கின்றேன். மதிப்புக்குரிய மௌலானா முகமது ஹமீத் கோசர் சாப், மதிப்புக்குரிய மௌலானா அத்தாவுல் முஜீப் லோன் சாஹிப் ஆகிய இருவரும் இன்றைய எபிசோடில் என்னுடன் உரையாடல் கலந்து கொள்வார்கள். இருவரையும் நான் வரவேற்கின்றேன். நேர்களே, திருக்குர்ஆன் ஓர் ஒளியாகும். அது உள்ளங்களில் ஒளிந்துள்ள ஆன்மீக மற்றும் பௌதிக நோய்களுக்கு சிறந்த சிகிச்சையாகும். அதன் அற்புதங்களுக்கு எல்லை இல்லை. அதன் பலன்களுக்கும் எல்லை ஏதும் நிர்ணயிக்கப்படவில்லை. அதை வலுவாக பிடித்து கொண்டவர் பாதுகாப்பான கோட்டைக்குள் நுழைந்து விட்டார். இது நேர்வழிக்கான இறுதி பாதையாகும், வெற்றிக்கான ஒரே வழியாகும். இந்த வழியில் சென்றவர் இறுதியில் தனது குறிக்கோளை அடைந்து விட்டார். ஆனால் திருக்குர்ஆன் எல்லாம் வல்ல நம் இறைவனின் மறையாகும். இதில் முழுக்க முழுக்க நன்மையே நன்மை மறைந்துள்ளது என்ற உறுதியான நம்பிக்கையுடன் திருக்குர்ஆனை ஓத வேண்டியதும் அதன்படி செயல்பட வேண்டியதும் அவசியமாகும். நேர்களே, இந்த சுருக்கமான அறிமுகத்திற்கு பிறகு நான் இன்றைய எபிசோடின் முதல் கேள்வியை மதிப்புக்குரிய மௌலானா முகமது ஹமீத் கோசர் சாஹிபிடம் கேட்க விரும்புகின்றேன். சூரா அந்நஹலில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: காஃபிர்கள் இந்த திருக்குர்ஆன் இறைவனின் வஹி இல்லை, மாறாக மனிதர் ஒருவர் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று அவதூறு கூறி வந்தார்கள். இன்று வரை இஸ்லாத்தின் எதிரிகள் இந்த ஆட்சேபனையை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த ஆட்சேபனைக்கு பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேர்களே, திருக்குர்ஆன் சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு முதல் வசனம் திருக்குர்ஆனில் இருப்பது. அதில் அல்லாஹ் கூறுகின்றான், அலிஃப் லாம் மீம் அனல்லாஹு அலமு. அனா அல்லாஹ், நான் அல்லாஹ் எல்லோரையும் விட அதிகம் அறிந்தவனாவேன். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி. இந்த திருக்குர்ஆன் எப்படிப்பட்ட மறை என்றால் இதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. படிக்கக்கூடியவர்களே இதை ஓதுவீராக, படிக்கக்கூடியவர்களே இதை படியுங்கள், பலன் பெறக்கூடியவர்கள் இதிலிருந்து பலன் பெறுங்கள். இந்த நூல் ஐயங்கள் அற்றது. இதில் எந்தவித ஐயமும் கிடையாது. இது ஒரு உறுதியான நம்பிக்கையூட்டலாகும் இறைவன் தரப்பிலிருந்து. இதற்குள் என்ன இருக்கிறதோ அது நேர்வழியாகும். குறிப்பாக
இத்தகா அதாவது இறையச்சத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இதிலிருந்து நேர்வழி கிடைத்துவிடும். திருக்குர்ஆன் இந்த அருளுக்குரிய மாதத்தின் 24ஆம் நாள், அதாவது ரமலான் 24 அன்று இது இறங்க துவங்கியது. அப்பொழுது இந்த மாதத்திற்கு பெயர் நாத்திக் என்று இருந்தது. பிற்காலத்தில் இதற்கு ரமலான் என்று பெயர் வந்தது. ஷஹரு ரமலான் அல்லதி. திருக்குர்ஆன் இறங்கிய போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கிய வசனம் இது குறைஷர்களுக்கு சொல்லும் பொழுது, அதாவது இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இன்று எனக்கு வஹி வந்தது என்று சொல்லும் பொழுது, மக்கத்து காஃபிர்கள் குறைஷியர்கள் இதை மிகவும் வியப்புடன் பார்ப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத படிக்க தெரியாதவர் அவர்கள். இவர்கள் எந்த ஒரு கல்வியும் கற்கவில்லை, எந்த ஒரு கல்வி சபையிலும் இவர்கள் கலந்து கொண்டதும் கிடையாது, எந்த ஒரு கவிதை சபையிலும் கலந்து கொண்டது கிடையாது. பிறகு திடீரென்று இந்த உம்மி, அதாவது எழுத படிக்காத நபர் இவ்வளோ பெரிய சிறப்பான விஷயம் எப்படி சொல்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இந்த கேள்வி பதிந்து பதிந்து அவர்களுடைய செல்லுதலில் வந்தது. இந்த கேள்விக்கு அவர்கள் பதில் கிடைக்கவே இல்லை. அப்பொழுது அவர்கள் ஒரு விஷயத்தை என்ன யோசித்தார்கள் என்றால், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து செல்லும் பொழுது ஜபர் என்ற ஒரு அடிமை, இன்னொரு சில அடிமைகளும் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் கூலி வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள், இரும்பு வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு திருக்குர்ஆன் இறங்கியதையெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு சந்தேகம் வந்தது, இந்த ஜபர் என்ற அடிமையர்களெல்லாம் இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க நினைத்து விட்டார்கள். ஏன்னா அவர்களும் சென்று கேட்டார்கள், ஹல் துஅல்லிமு முஹம்மதன், அதாவது நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறீரா என்று கேட்டபோது அந்த நபர் சொன்னார், லா பல் ஹுவ யுஅல்லிமுனி, மாறாக அவர் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார், நான் அவருக்கு எதுவும் கற்றுக் கொடுப்பதில்லை என்று அந்த அடிமை சொன்னார். இந்த விஷயம் நடந்த பிறகு அவர்களுக்கு இந்த விஷயம் புரியவில்லை. காஃபிர்களுக்கு எப்படி மக்களுக்கு இதை புரிய வைப்பது என்று. எனவே அவர்கள் ஒரு சந்தேகத்தை ஆரம்பிப்பதற்காக என்ன செய்து விட்டார்கள் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அடிமைகள் கற்றுக் கொடுக்கின்றார்கள், பிறகு இவர்கள் தம் தரப்பில் இந்த விஷயங்களை எல்லாம் விட்டுக்கட்டி அல்லாஹ் எனக்கு அனுப்பியிருக்கின்றான் இது என்று சொல்லி மக்களுக்கு எடுத்து வைக்கின்றார்கள் என்று இந்த மக்கள் சொன்னார்கள், காஃபிர்கள் சொன்னார்கள். இப்பொழுது திருக்குர்ஆன் இறங்கிக் கொண்டே சென்றது. சில மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், பெரும்பாலான மக்கள் அந்த ஐயம், அதாவது இந்த பக்கம் செல்லக்கூடாது என்ற அந்த ஐயத்தில் இருந்தார்கள். உருது மொழியில் ஒரு புகழ்பெற்ற பழமொழி ஒன்று இருக்கின்றது. அதாவது மாணிக்கத்தில் திறமை பெற்றவர் தான் அடையாளம் கொண்டார், மற்றவரால் அடைய முடியாது. அவர் சொல்வார் அது கல் என்று சொல்லிவிடுவார். அவருக்கு தெரியாது, அதனுடைய திறமை படைத்தவருக்கு தான் தெரியும். ஆனால் அங்கு அந்த மாணிக்கத்தை அடையாளம் காணக்கூடிய மக்களும் இருந்தார்கள், வைரத்தை அடையாளம் காணக்கூடியவர்களும் இருந்தார்கள். வரகா பின் நௌஃபலாக இருந்தார் ஒருவர். அன்னார் மீது வஹி இறங்கிய போது அது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரகா பின் நௌஃபலிடம் அழைச்சென்றார்கள். வரகா பின் நௌஃபல் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறினார், தங்களிடம் என்னெல்லாம் நடக்கின்றதோ அதை எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விளக்கத்தையும் கூறினார்கள் நடந்தது என்று. வரகா பின் நௌஃபல் நேரடியாக இதே சொன்னார், ஹாதா நாமூஸ் அல்லதி, இது இவர் எந்த வானவர் என்றார், அல்லாஹ்வின் மூசாவின் மீது இறக்கிய அந்த வானவராவார். பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈசா என்று சொல்லவில்லை, பாருங்கள் மூசா என்று கூறியிருக்கின்றார்கள். எவ்வாறு அவர்கள் ஷரியத்துடைய நபியாக இருந்தார்களோ, இது ஷரியத்து கொண்டு வரக்கூடிய மாணவர் தான் தெரிகிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறங்கி இருப்பது என்று அந்த நபர் கூறுகின்றார். பிறகு அது நீண்ட விஷயங்கள் இருக்கின்றது விளக்கம். முதல் அடையாளம் வரகா பின் நௌஃபல் அடையாளம் கண்டு கொண்டார். நேரடியாக அவர் தெளிவான சொற்கள் கூறிவிட்டார், இந்த வானவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறங்கி அந்த வானவர் தான் என்று கொடுத்து விட்டார். இது முதல் விஷயம். அங்கு அடையாளம் காட்டக்கூடிய மற்ற மக்களும் இருந்தார். உதாரணமாக துஃபைல் பின் அம்ர் தௌஸ் என்ற ஒரு மிகப்பெரிய கோத்திரம் இருந்து ஈரான் பக்கத்தில் அவர் மக்கா வந்தார். அவர் மக்காவுக்கு வந்தபோது குறைஷர்கள் பார்த்தார், இது புது மனிதர், இவர் எங்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சால் பாதிக்கப்பட்டவர் என்று அவருக்கு புரிய வைத்தார்கள். அவர் எவ்வளவு பயந்தார் என்றால், சரி நான் அவர்கிட்ட அவர் சொல்வதை கேட்கவே மாட்டேன் என்று சொல்லி காதில் பஞ்சு வைத்து கொண்டார். இந்த குறைஷர்கள் சொன்னதால் தற்செயலாக அவர் கானா காபாவிற்கு சென்றார். எல்லாரும் செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார். ஒரு மூலையில் உறக்க திருக்குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்கள். திருக்குர்ஆன் கேட்ட உடனேயே துஃபைல் பின் அமர் கூறினார், நான் ஒரு அறிவீரன் கிடையாது, நான் முட்டாள் கிடையாது, நான் மிகப்பெரிய அறிஞன், மிகப்பெரிய கவிஞன்,
புலமை பெற்றவன். அவர் காதிலிருந்த பஞ்சை எடுத்து கீழே வீசிவிட்டு திருக்குரான் கேட்க ஆரம்பித்து விட்டார். அவருக்கு மிகவும் வினோதமாக தென்பட்டது. அவர் அடையாளம் கண்டு கொண்டார், இது மனிதனுடைய கூற்றே கிடையாது என்று அவர் தெரிந்து கொண்டார். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்த பிறகு அவர் பின்னால் சொன்னார், இது என்ன என்று கேட்டார். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டார்கள், இது அல்லாஹ் இறக்கிய மறையாகும், அது என் மீது இறங்கி இருக்கிறது. அவர் கூறினார், நான் உண்மைப்படுத்துகின்றேன், நான் சாட்சி பகர்கின்றேன், இது அல்லாஹுடைய மறைதான், இது மனிதனுடைய மறையே கிடையாது என்று அந்த கவிஞர் சாட்சி கூறுகின்றார். மூன்றாவது அடையாளம் கண்டவர் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கடுமையான எதிரியாக இருந்தும் கூட தம்முடைய சகோதரியுடைய அவர்கள் வீட்டில் திருக்குரானை கேட்டபோது இவர்கள் தாக்கமடைந்தார்கள். எல்லா எதிர்ப்பும் முடிவுக்கு வந்து விட்டது. பனிக்கட்டியை போட்டு உருகிவிட்டது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் நினைத்தார். இதே போன்று இன்னொரு லபீத் பின் ரபி என்ற இன்னொரு கவிஞர் இருக்கின்றார். சபா மொல்லகா என்ற 7 கசிதாக்களில் இவர் ஒரு கசிதா எழுதியிருக்கின்றார். ஹானா காபாவுடைய ஆலயத்தில் தொங்கவிட்டப்பட்ட மிகப்பெரிய கவிதைகளில் ஒன்று. அந்த 7 கவிதைகள் இவருடைய ஒன்று. இவர் சூரா பக்கராவையும் சூரா ஆல் இம்ரானையும் கேட்டபொழுது இவர் கவிதை சொல்வதை விட்டுவிட்டார். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இவரிடம் கேட்டார், லபீத் ஏதாவது கவிதை சொல்லேன் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நான் சூரா அல் பக்கராவும் சூரா ஆல் இம்ரானும் கேட்டதிலிருந்து நான் கவிதை கூறுவதை விட்டுவிட்டேன் என்று கூறினார். மிகப்பெரிய கவிஞர். ஆக இந்த மக்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள், இது அல்லாஹுடைய மறை என்று. ஆனால் யுஅல்லிமுஹுல் பஷர், அங்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், இந்த மனிதருக்கு யாரோ கற்றுக் கொடுக்கிறார் என்று கூறப்பட்டது. அல்லாஹ் திருக்குரானில் இதை பற்றி கூறுகின்றான். இதை எப்படி அல்லாஹ் திருக்குரான் கூறுகின்றான்? வலகத் நஅலமு அன்னஹும் யகூலூன இன்னமா யுஅல்லிமுகுமுல் பஷர், அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்பது எனக்கு தெரியும். அதாவது இந்த மக்கள் யாரோ மனிதர் இவர் கற்றுக் கொடுக்கிறார் இருக்கின்றார்கள். நான் ஜபல் என்ற பெயர் எடுத்து கொடுத்துள்ளேன், இன்னும் சிலருடைய பெயரும் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் எப்படி சான்றுகள் மூலமாக மிகவும் இந்த நுணுக்கமாக இந்த கேள்விக்கு பதிலளித்திருக்கின்றான் என்றால், லிசானுல் லசீன அஜமியுன் வஹாசா லிசானுன் அரபியுன் ஒபீன், நீங்கள் யாரை பற்றி விஷயம் கொடுக்கின்றீர்களோ அவர்கள் ஆஜமி, அவருக்கு அஜமியர்கள், அரபு அல்லாதவர்கள். இந்த திருக்குரானை பாருங்கள், இது முபீன், தெளிவான அரபு மொழியில், சிறப்பான அரபு மொழியில் இருக்கின்றது. அதாவது இந்த ஒலிமிக்க அரபு மொழியை இந்த மக்கள் அடையாளம் கொண்டு கொண்டார்கள். இவர்களுக்கு வைரத்தை அடையாளம் கண்டு கொண்டும் அந்த திறமை இருந்தது. திருக்குரான் நிபந்தனை வைத்திருந்தது, லா யமஸ்ஸஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், அதாவது யாருடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கின்றதோ அவர்களால் மட்டுமே இதை அடையாளம் காண முடியும். ஆக இந்த ஆட்சேபனை நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிட்டது. அதாவது ஒளி மிகுந்த பிரகாசமான அந்த அரபி மொழியை இந்த மக்கள் அடையாளம் காணக்கூடியவர் என்று கொண்டார்கள். ஆனால் இங்கு இன்னும் சற்று பொருத்தத்தோடு இதே ஒரு சம்பவத்தை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாமுடைய காலத்திலும் வந்தது. 1892 வரை மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அரபு நூல் எதுவுமே எழுதவில்லை. 1892 வரை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஆயனா கமாலாத்தை இஸ்லாம் எழுதி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அன்னாருக்கு சில சஹாபா பெருமக்கள் ஆலோசனை கொடுத்தார்கள். இந்த பெரும் அறிஞர்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்காக நீங்கள் அரபு மொழியில் எழுதுங்கள் நூல் என்று கூறினார்கள். ஹதரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு அரபி தெரியாது என்று கூறினார்கள். ஒரு சாதாரண விஷயம், எனக்கு அரபி தெரியாது என்று கூறிவிட்டார்கள். ஹதரத் மௌலானா அப்துல் கரீம் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், எவ்வளவு வற்புறுத்தி கொண்டார்கள் என்றால், ஹுசூர் நீங்கள் கூஹ் மலைக்கு செல்லுங்கள், அதாவது அல்லாஹ்விடம் செல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான், துவா செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஆக மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த விஷயத்தை கூறியவாறு சென்று விட்டார்கள். தாலான் ஹதரத் அம்முஜான் அல்லது பைத்துல் ஃபிகர் எங்கெல்லாம் மஸீஹ் இஸ்லாம் எந்த இடத்துல தங்கியிருந்தாலும் அங்கே சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு வந்தார்கள் நபி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஆயனா கமாலத் இஸ்லாமுடைய கடைசியில் தப்லீக் என்ற ஒரு சில பகுதி எழுதினார்கள். யா ஐன ஃபைதுல்லாஹி வல் இர்ஃபானி என்ற இந்த கசீதாவை எழுதினார்கள். பே முத்தலையின் அலா அஸ்ராரி பல்து என்ற 2 கசீதாக்கள் எழுதினார்கள். இதை எழுதி எடுத்து வந்தார்கள். அவர்களெல்லாம் பார்த்து வியந்து போனார்கள், எப்படி இது சாத்தியமானது என்று. நிஜமாலே மஸீஹ் இஸ்லாமிற்கு அரபி ஒன்றுமே தெரியாது, ஆனால் இந்த அளவு கருத்து செறிவு மிக்க மொழி புலமை மிக்க அரபி எங்கிருந்து வந்தது என்று நினைத்தார்கள். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் எனக்கு 40,000 அரபு மூலச்சொற்களை கற்றுக் கொடுத்தான், அதன் மூலமாக நான் இதை எழுதினேன். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் அளவினர்கள் பல அரபு மொழிகளில் நூல்கள் எழுதினார்கள். பீர் மெஹர் அலி ஷா சாஹிப் அவர்களுக்கு அன்னார் ஒரு நூலை எழுதினார்கள், ஏஜாசுல் மசீஹ். சூரா ஃபாத்திஹாவின் அரபு மொழியின் விளக்க உரை எழுதி 70 நாளில் எழுதி அதை வெளியிட்டார்கள். பீர் சாஹிபுக்கு ஒரு சவால் விடுத்தார்கள், நீங்கள் இவ்வாறு வாதம் பொறுங்கள் என்றால், உங்களுக்கு நன்றாக அரபி தெரியும் என்று வாதம் பொறுங்கள் என்றால், அறிஞர் என்ற வாதம் பொறுங்கள் என்றால், நீங்கள் 70 நாள்கள் எழுதி காட்டுங்கள்,
நான் உங்களுக்கு 500 ரூபாய் பரிசாக வழங்குவேன் என்று கூறினார்கள். அவரால் எழுத முடியவில்லை. ரொம்ப காலம் உயிரோடு இருந்தார்கள், மசீஹ் இஸ்லாமுடைய காலத்திலும் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு எழுத துணிச்சலே வரவில்லை. இதே போன்ற சனாவுல்லா அம்ரித்சரி இருக்கின்றார். அவருக்காக ஹதரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் லுத்துடைய அந்த விவாதத்தின் சம்பந்தமாக 500 கசீதாக்கள் எழுதினார்கள். அல் கசீதத்துல் இஜாசியா என்ற பெயரில். அது அவரிடம் கூறினார், நான் இதை 12 நாட்கள் எழுதியிருக்கின்ற கூறினார்கள். நீங்கள் 15 நாள் எழுதி வெளிவிட்டீர்கள் என்றால் நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் நாம் கொடுப்பேன் என்று கூறினார்கள், அன்பளை கொடுப்பேன் என்று கூறினார்கள். பேசிக்கொண்டே இருந்தால் எழுத முடியவில்லை. இந்த அரபு நூல்களை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட அரபு நூல்கள் பொது பார்வைக்கு வந்தபோது அதே கேள்வி, யுஅல்லிமுஹுல் பஷர், யாரோ ஒரு கற்றுக் கொடுக்கின்றார் என்று இதை ஆட்சேபனை வந்துவிட்டது. மிர்சா குலாம் அஹ்மத் சாஹிபுக்கு இவ்வளோ அரபி தெரியாது, இவ்வளோ திறமை கிடையாது, இப்படி எழுதுவதற்கு யாரோ கற்றுக் கொடுக்கிறார் என்ற அதே பேச்சு வந்தது. ஹதரத் முன்ஷி ஜஃபர் அஹமத் சாஹிப் கபூர் தல்வி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் கபூர் தலாவிலிருந்து காதியானுக்கு வந்திருந்தேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய விருந்தினராக இருந்தார்கள். பைத்துல் ஃபிக்ரில் தங்கி கொண்டிருந்தார்கள், பைத்துல் ரியாசத்தில். திடீரென்று 12 பேர் வந்தார்கள். அங்கு அவர்கள் ஒருவர் மௌலவியாக இருந்தார், நல்ல டிசிப்ளினான மனிதராக இருந்தார், அறிஞராக தெரிந்தார். அவர் என்னிடம் வந்தார், மிர்சா சாஹிப் இந்த நூல்கள் எழுதுகின்றார்களே, அரபியர்கள் இவர்கள் பின்னாடி இருப்பார்கள் என்றார், இவர்கள் எழுதுவார்கள், உதவி செய்வார்கள் என்றார் அல்லவா என்று கேட்டார். அது முர்ஷித் சாஹிப்புக்கு இந்த விஷயம் விளையாட்டாக கூறினார்கள். ஆமாம், 2 பேர் இருக்கின்றார்கள் என்று கூறினார். 2 பேர் இருக்கின்றார்கள், இவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்று முர்ஷித் சாஹிப் சொன்னார்கள். ஒன்று கண்ணு தெரியாதவருக்கு ஹாஃபிஸ் மொயின், அவர் கற்றுக் கொடுக்கின்றார். இன்னொன்று மற்றொருவர் ஹதரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் தாலான் ஹசா அமாஜானில் இருந்தார்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மசீஹ் இஸ்லாம் சிரித்து விட்டார்கள், இந்த என்ன கூறுகிறார்கள் என்று கேட்டு. அடுத்த நாள் அசருக்கு நேரத்தில் ஹுசூர் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் மஸ்ஜித் முபாரக்கில் வருகை தந்தார்கள். அப்பொழுது அந்த நபர், அந்த மக்கள் எல்லாம் வந்தார்கள், அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். இதற்குள் ஹதரத் மசீஹ் இஸ்லாம் அவர் கூறினார்கள், அந்த அறிஞர்களை இவர்களுக்கு காட்டிவிடுங்கள், எனக்கு உதவி செய்யக்கூடிய அறிஞர்களையும் காட்டிவிடுங்கள் என்று கூறினார்கள். அப்போது அந்த மக்கள், அந்த நபர் சரி நான் காட்டிவிடுங்கள் என்று கூறினார். மௌலவி முகமது ஷராக் சாஹிப், மொயினுத்தீன் சாஹிப், ஒன்றுமே தெரியாத மக்கள், சாதாரண மக்கள், அப்பாவி மக்கள், அவர்கள் கொண்டு முன்னாடி நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் பார்த்து வியந்து போனார்கள். ஒன்றுமே தெரியாது, இவர்கள் சரியாக பேசக்கூட தெரியாத நபர், இன்னொருத்தர் பார்வை இல்லாது எப்படி கற்றுக் கொடுப்பார்கள் என்று அடுத்து அவர்களுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அங்கிருந்து அவர்கள் நேராக எழுந்தார்கள், சந்தைக்கு சென்றார்கள். தட்டு நிறைய இனிப்பு வாங்கிட்டு வந்தார்கள். வாங்கிட்டு வந்து, ஹுசூர் என்னுடைய எல்லா சந்தேகமும் தேர்ந்து விட்டது, நான் பைய செய்து ஜமாத் இணைகின்றேன் என்று கூறினார். அத்துடன் அந்த நபருடன் சேர்ந்து 12 பேர் வந்திருந்த 12 பேரும் ஜமாத் இணைந்து விட்டார்கள். அங்கிருந்து விஷயம் ஆரம்பிக்கின்றது. யுஅல்லிமுஹுல் பஷர், அதாவது இவருக்கு யாரோ ஒரு மனிதர் கற்றுக் கொடுக்கின்றார். அதாவது மக்களுடைய அறிவு கெட்டவில்லை, கற்றுக் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் என்பது இவர்கள் அறிவு கேட்டவில்லை. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள், எனக்கு அரபு தெரியாது என்று. அவ்வளோ அரபி தெரியாது, அவ்வளோ சிறப்பான அளவுக்கு எனக்கு அரபி தெரியாது, கருத்து செறிவு மிக்க இந்த அளவு கவிதைகள் எழுதுவதற்கு, இந்த நூல்கள் எழுதுவதற்கு தெரியாது என்று. ஆனால் அல்லாஹ் 40,000 அரபு மூல சொற்களை, அதாவது தரபா எதிரிபு தர்பன் என்று அரபில் கூறப்படுகின்றது. இது மூலச்சொல். இது ஒன்றை கற்றுக் கொடுத்தால் இதிலிருந்து அரபு சொற்கள் எவ்வளவு உருவாக்க முடியும். அதனுடைய வினைச்சொல், பெயர் சொல், இறந்த காலம், எதிர்காலம், எக்கச்சக்கமான சொற்கள் அந்த ஒரு வார்த்தையிலிருந்து உருவாக்க முடியும், ஒவ்வொரு மூலச்சொல்லிலிருந்தும். ஆக அல்லாஹ் இதை கற்றுக் கொடுத்தான். இந்த எல்லா நூல்களையும் பிறகு புது பார்வைக்கு வந்தன. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை கூறிக்கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் எனக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டுப்படுத்ததன் காரணமாக கிடைத்தது, அன்னாரை பின்பற்றியதன் காரணமாக கிடைத்தது. நான் இறைவனானது இருக்கட்டுமாக, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி இருக்கின்றேன். திருக்குரானுக்கு எதிராக எந்த ஒரு அறிவிப்பும் செய்யவில்லை, வாதமும் புரியவில்லை. திருக்குரானுக்கு கீழே தான் இந்த வாதம் புரிகின்றேன். இந்த இறைவன் திருக்குரானை இறக்கினானோ அந்த இறைவன் தான் இந்த காலத்தில் அதனுடைய கருத்துக்களை, அதனுடைய கருத்தாழங்களை, அதனுடைய விளக்கங்களை எனக்கு புரிய வைத்திருக்கின்றான். அதை நான் உலகத்திற்கு முன்னால் உருது மொழியிலும் எடுத்து வைக்கின்றேன், அரபு மொழியிலும் எடுத்து வைக்கின்றேன். இன்று ஏஜாசுல் மசீஹ் நூல், சூரா ஃபாத்திஹாவுடைய அரபு நூல் எழுதி அரபு மக்கள் அதை படித்து அல்லாஹ்வினால் ஜமாத்தில் இணைந்து விட்டார்கள். ஆக இதுதான் அந்த கேள்விக்கான பதிலாகும். இந்த ஆட்சேபனை செய்யக்கூடிய பதில். எப்பொழுதும் சந்தேகத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் அல்லாஹுடைய மறையில் அல்லது இந்த காலத்திலும் கூட ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களுடைய நூல்களில். ஆக அல்லாஹ் ஆரம்பத்திலேயே கூறிவிட்டான், நான் அல்லாஹ்
உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை அளிக்கின்றேன், லா ரைப ஃபீஹி, இதில் எவ்வித ஐயமும் இல்லை. மேலும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸல் இஸ்லாம் அவர்களுடைய நூல்களிலும் எந்த ஐயமும் கிடையாது. இது உறுதியான விஷயமாகும். மனிதன் எந்த அளவுக்கு துவாவோடும் கவனத்தோடும் படிப்பானோ அவனுக்கு சிறப்பான விஷயங்கள் தெரிந்து கொண்டு செல்லும். ஜஸாக்குல்லா தஆலா அஹ்ஸனல் ஜஸா. இதனுடைய தொடர்ச்சியாகவே என்னுடைய அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா அத்தால் முஜிப் லோன் சாஹிப் அவர்களிடம் என்னவென்றால், அல்லாஹ் இஸ்லாத்தின் எதிரிகளை பார்த்து திருக்குர்ஆனில் இவ்வாறு கூறுகின்றான், நாம் எம் அடியார் மீது இறக்கியது தொடர்பாக நீங்கள் ஐயம் கொள்கிறீர்கள் என்றால் அது போன்ற ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்து காட்டுங்கள். இதை சற்று விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குர்ஆன் அல்லாஹுடைய எப்படிப்பட்ட மகத்துவமிக்க மறை என்றால், இந்த தொடரிலும் கூட அல்லாஹ் அருளினால் இது சம்பந்தமாக கூறப்பட்டு வருகிறது. கியாமத் நாள் வரைக்கும் மனித குலத்தின் அனைத்திற்கும் இதில் நேர்வழியை அல்லாஹ் வழங்கிவிட்டான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இது இறங்க துவங்கிய போது இப்பொழுது ஒரு கேள்விக்கான பதில் மிகவும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் விவரமாகவும் மதுக்குரை மௌலானா ஹமீத் கோசர் சாஹிப் அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். இதே போன்ற கேள்விகள் மற்றும் ஆட்சேபனைகள், ஐயங்கள் இது எல்லாம் திருக்குர்ஆன் சம்பந்தமாகவும் உருவாக்குவதற்கு முயற்சி செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒன்றுதான் அவர்களுடைய ஒரு ஆட்சேபனை இருந்தது. மக்களுடைய உள்ளத்தில் உருவாக்க முயற்சி செய்து வந்தார்கள். இந்த திருக்குர்ஆன் மூலமாகவோ சந்தேகங்கள் உருவாகின்றன, பலவிதமான ஐயப்பாடுகள் உருவாகின்றன என்று நினைத்தார்கள். இதற்கான பதிலை அல்லாஹ் திருக்குர்ஆனின் ஆரம்பத்திலேயே கூறிவிட்டான். இரண்டாவது சூரத்துல் பக்கராவில் கூறிவிட்டான், வைன் குந்தும் ஃபி ரைபிம் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லி வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹி இன் குந்தும் ஸாதிகீன். பொருள், நீங்கள் நிச்சயமாக இந்த திருக்குர்ஆன் சம்பந்தமாக ஏதாவது ஐயப்பாடில் இருந்தீர்கள் என்றால், நான் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கியதன் சம்பந்தமாக எது சந்தேகம் இருக்கிறது என்றால், பிறகு இது போன்ற ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்களேன். அல்லாஹை தவிர உங்களுடைய நண்பர்கள், உதவிகள், நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அது எல்லாரையும் அழைத்துக் கொள்ளுங்கள், எல்லா சாட்சிகளும் அழைத்துக் கொள்ளுங்கள், எல்லா அறிஞர்களையும் ஒன்று திரட்டிக் கொள்ளுங்கள், இது மாதிரி ஒரு சூறா உருவாக்கி காட்டுங்களேன் என்று அல்லாஹ் சவால் விடுகின்றான். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு மிகவும் கருத்தாழமிக்க ஞானமிக்க ஒரு விளக்கத்தை அறிந்திருக்கின்றார்கள். ஒரு உதாரணத்தை கூறியிருக்கின்றார்கள். அரபு மொழியின் ஒரு முதுமொழியை பற்றி ஒரு நபர் கூறுகின்றார், நான் உனக்கு அடிமை என்று. உருதுவில் கூட சொல்லப்படுகின்றது. ஒரு அதிகாரிக்கு முன்னால் சொல்வார்கள், சின்ன ஊழியர் சொல்வார், நான் உங்களோட அடிமை தலைவரே அப்படின்னு சொல்லுவார்கள். மசூத் கூறினார்கள், முஸ்லீம்கள் கூறினார்கள், அரபு மொழியில் ஒருவர் சொல்லும் பொழுது இங்கொந்த அப்தி ஃபாத்தி இனி என்று கூறப்படுகிறது. நீ உண்மையிலே என்னுடைய அடிமை என்றால் எனக்கு கட்டுப்பட்டு என்று சொல்லப்படுகிறது. ஹுசூர் கூறுகின்றார்கள் முஸ்லிம் அவர்கள். ஆக இந்த வசனத்தில் அல்லாஹ் ஆட்சேபனை வகையில் எதிரிகளுக்கு ஐயப்பாடு ஏற்பட முயற்சிப்பதை எதிரிகளுக்கு இவ்வாறு பதிலளித்திருக்கின்றான், சவால் விடுத்திருக்கின்றான். நிச்சயமாகவே நீங்கள் சந்தேகப்படுங்கள் என்றால் இது மாதிரி ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்களேன், பிறகு தெரிய வரும் கண்டிப்பாக உங்களிடம் இந்த ஆற்றல் இருக்கின்றது, நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள், இந்த ஐயப்பாடு உருவாக்குவதற்கு சந்தேகங்கள் ஏற்படுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள், பிறகு நீங்கள் சொல்வது சரியாகிவிடும். வெளிப்படையான விஷயம், அவர்களால் செய்ய முடியாது, யாராலும் இப்படி செய்ய முடியாது, அது வரைக்கும் செய்ய முடியவில்லை. ஆக ஹுசூர் கூறினார்கள், இந்த வசனத்தில் எந்த சேலஞ்ச் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இதற்கு முன்னால் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியிருந்தன, இப்பொழுது கூறப்பட்டது ஆரம்பத்தின் சூரா பக்கராவின் ஆரம்ப வசனங்கள் இருந்தன. ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதலில் முத்தகீன். இதில் திருக்குர்ஆனின் சில பண்புகளும் அதனுடைய தனிச்சிறப்பும் எடுத்து கூறப்பட்டுள்ளது. இது எப்படிப்பட்ட மகத்துவமிக்க மறை என்றால், இது எல்லா விதத்திலும் முழுமையானதாக இருக்கின்றது. மேலும் எல்லா விதமான போதனை, மனிதனுடைய நல்லொழுக்க மற்றும் ஆன்மீக அடிப்படையில் அவசியமான அந்த போதனை இதில் இறங்கிவிட்டது. மேலும் இது வாக்களிக்கப்பட்ட மறையாகும். இது எப்படிப்பட்ட மறை என்றால், இதனுடைய முன்னெடுப்புகளை நபிமார்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். லா ரைப ஃபீஹி, இதில் எவ்வித ஐயமும் கிடையாது, இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது, இதில் எந்த விதமான ஐயப்பாடு கிடையாது. ஹுதலில் முத்தகீன், மேலும் இரையச்சமுடையவர்களுக்கு, முத்தகிகளுக்கு நேர்வழிகள் கூடியது. அல்லாஹ் நற்செயல் வழங்குவது கட்டளையிட்டால் என்பது கிடையாது, அதற்கான இனாமையும் பரிசையும் அவன் நிர்ணயித்து விட்டான். அதாவது அதன் சுடி செல்வதன் காரணமாக அவர்கள் நேர்வழி வருவார்கள், என் வரை விடுவார்கள், என் பக்கம் வருவதற்கான வழி நேர்வழி கிடைக்கும். அல்லாஹ் இந்த வசனத்தில் இந்த விஷயத்தை தான் சவால் விடுத்திருக்கின்றான் எதிரிகளுக்கு, காஃபிர்களுக்கு. இது போன்ற ஒரு சூறாவை நீங்கள் உருவாக்கி காட்டுங்களேன், அதற்குள் இந்த சிறப்புகள் எல்லாம் காணப்படும் மாதிரி. அப்பொழுது ஹுசூர் கூறுகின்றார்கள்,
இந்த சேலஞ்ச் ஒரு இடத்தில் மட்டும் கூறப்படவில்லை. திருக்குர்ஆனில் இன்னும் பல இடங்களிலும் இந்த சேலஞ்ச் இருக்கின்றது. மேற்கொண்ட 4 இடத்தில் திருக்குர்ஆனில் இந்த சேலஞ்ச் இருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் மோதலன் கூறுகின்றார்கள் இதனுடைய விளக்கத்தில், சூரா யூனுஸிலும் இதே போன்ற ஒரு சேலஞ்ச் இருக்கின்றது. ஒரு சூறா கொண்டு வந்து காட்டுங்கள் என்று. சூரா ஹூதிலும் இருக்கின்றது 10 சூறா கொண்டு வாருங்கள் என்று. சூரா பனி இஸ்ராயில் இருக்கின்றது இது மாதிரி முழு குரானும் கொண்டு வந்து காட்டுங்கள் என்று. சூரா தூரில் இருக்கின்றது இது மாதிரி ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வந்து, ஒரே ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காட்டுங்கள் என்று இருக்கின்றது. உசூர் கூறுகின்றார்கள், சில மக்கள் நம்முடைய விரிவுரையாளர்கள் இதிலிருந்து தவறான விளக்கத்தை கூறுகின்றார்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பல்வேறு 5 சேலஞ்ச் இருக்கின்றது எதிரிகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று விளக்க உரை கொடுக்கவர்கள் தப்பாக விளக்க கொடுக்கின்றார்கள். முதல் குரான் சேலஞ்ச் கொடுக்கப்பட்டது, அது முடியலையா 10 சூறா கொண்டு வாங்க, அது முடியலைன்னா ஒரு சூறா கொண்டு வாங்க, அதுவும் முடியல, அப்புறம் ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வாங்கன்ட்டு திருக்குரான் விரிவுரையாளர்கள் இதற்கு தப்பாக விளக்கம் கொடுக்கின்றாங்க. அது எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, இந்த வசனங்களுடைய இறங்குறதுடைய வரிசையை பார்க்கும் பொழுது முதல்ல முழு குரானுடைய சேலஞ்ச் வந்து அதுக்கப்புறம் 10 சூறா, அப்புறம் ஒரு சூறா, அப்படி வரல, அந்த வரிசையில் வரல. முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, இந்த எல்லா வசனங்களிலும் எதில் சேலஞ்ச் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ இது தனித்தனி கருத்தை கொண்டிருக்கிறது. எங்கே வந்து அல்லாஹ் முழு குரானை கொண்டு வர சொல்லி சேலஞ்ச் கொடுத்துருக்கானோ சூரா பனி இஸ்ராயில், அது சம்மந்தமாக ஹஜ்ரத் முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் அவசியமான விஷயம் அந்த திருக்குர்ஆன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எப்படி இருக்கணும்னு ஒரு எல்லை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது, எப்படி இருக்கணும்ன்ட்டு. அதில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது சர்ரஃப்னால் இன்னாசிஃபி ஹாதல் குர்ஆனி மிம்குல்லி மசனின் ஃபயின்கான ஃப அபா அக்ஸருன் நாசி இல்லா கானும். அதாவது நாம் திருக்குர்ஆனில் எல்லா விதமான உதாரணங்களும் எடுத்து கூறிவிட்டோம், ஆனால் பெரும்பாலான மக்கள் நிராகரிக்கக்கூடிய வழியில் இதை மறுத்து விடுகின்றார்கள். ஆக ஹுசூர் கூறுகின்றார்கள், இதில் மொத்தம் 4 விஷயங்கள் அடிப்படையாக கூறப்பட்டுள்ளன. ஒன்று, இது எப்படிப்பட்ட மறையாக இருக்க வேண்டும் என்றால் இதில் எல்லா அவசியமான மார்க்க விஷயங்களும் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும். இந்த விவகாரங்கள் சம்பந்தமாக எந்த விவாதம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதோ அதில் எல்லாமே சூழப்பட்டிருக்க வேண்டும். எல்லா விஷயமும் அந்த எல்லா போதனைகளும் தன்னுடைய விரிவின் மற்றும் நுணுக்கத்தின் காரணமாக எந்த விதத்திலும் இழப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. இதில் எல்லா சமுதாயம் மற்றும் எல்லா வர்க்கத்தின் மக்களுக்காகவும் எல்லா மட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் புதுமொழித்த குலத்திற்கும் போதனை இருக்க வேண்டும். முழு குரானுக்கான இந்த சேலஞ்ச் கொடுக்கப்பட்டிருக்கு. குரானுக்கு இந்த 4 விஷயத்தையும் கருத்தில் கொண்டு தான் இந்த சேலஞ்ச் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அந்த மறை நீங்கள் கொண்டு வரணும், கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சூரா ஹூதில் வந்து 10 சூறா 10க்கான கொண்டு வரதுக்கான சேலஞ்ச் இருக்குது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதோடைய முன்பின்னுள்ள வசனங்களை மக்கள் வந்து ஆட்சேபனை செய்திருந்தாங்க. எதிரிகள் இவர்கள் மீது எந்த ஒரு வானவர் இறங்குவதில்லை, இவர் அப்படியே சொல்கின்றார், இவரிடம் எந்த கருவூலம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் ஆட்சேபனை செய்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் அதுக்கு 10 சூறாக்களை கொண்டு வாருங்கள் என்று சவால் விடுக்கிறான். அல்லாஹுடைய ஒரு வானவர் இதை கொண்டு வரவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் இது இட்டுக்கட்டத்தில் என்று நினைத்தார்கள். நீண்டு இட்டுக்கட்டி இது போன்று ஒரு 10 சூறா கொண்டு வாருங்களேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். குறிப்பாக எதிரிகளுடைய மற்றும் காஃபர்களுடைய இந்த வரி இந்த சூறாவில் சொல்லப்பட்டுள்ளது. தாரிக்கும் பாதமா யுஹா இலைய, நீர் உம்மீது இறங்கக்கூடியதிலிருந்து ஏதாவது சிலவற்றை விட்டுவிடலாம். அதாவது சில விஷயங்கள் பற்றி அவர்கள் ஐயப்பாடுகளை வெளிப்படுத்த விரும்பினார்கள். ஆக அல்லாஹ் சவால் விடுத்தான், நீங்கள் இது போன்ற சில விஷயங்கள் எது பலவீனமானது தெரிகின்றதோ அது மாதிரி 10 தொகுப்பை எடுத்துக்கொண்டு அது போன்ற ஒரு மறையை நீங்கள் முன்வைகள் என்று கூறுகின்றார். பிறகு சூரா யூனுஸுடைய சேலஞ்ச் இருக்கின்றது. அதில் அல்லாஹ் சேலஞ்ச் செய்திருக்கின்றான் இந்த விஷயத்தை, அதாவது வாதம் புரிந்திருக்கின்றான். சூரா யூனுஸில் வமா கான ஹாதல் குர்ஆனு அன் யுஃப்தரா மின் தூனி இல்லாஹி வலாக்கின் தஸ்தீக் அல்லஸி பைன யதைஹி வ தஃப்சீலல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன். சூரா யூனுஸுடைய 38வது வசனம். இதில் 5 விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சேலஞ்ச் எப்படிப்பட்ட சவாலை விடுக்க வேண்டும் என்றால் அதன் மூலமாக மனிதன் அதை உருவாக்க முடியாத அளவுக்கு இருக்க வேண்டும். இது எப்படிப்பட்ட போதனையாக இருக்க வேண்டும் என்றால் முன்னுள்ள நூல்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட நூலாக இருக்க வேண்டும் என்றால் முன்னுள்ள வேதங்களில் உள்ள முழுமையடையாத அந்த கட்டளைகளை முழுமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எல்லா சந்தேகங்களும் இல்லாதமாக இருக்க வேண்டும், எல்லா காலத்துக்கும் பொருத்தமானதாக இருக்க வேண்டும். இந்த 5 சேலஞ்சுகள் சூரா யூனுஸில் எடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற இந்த சேலஞ்சோடு நீங்கள் கொண்டு வார்கள், இந்த நிபந்தனைகள் உள்ள சூறாவை கொண்டு வார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்து சூரா தூரில் ஒரே ஒரு வசனத்தை பற்றியிருக்கின்றது. அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு முன்னறிப்பு செய்யப்பட்டிருக்கு திருக்குர்ஆன் சம்பந்தமாக. இது அதிகமாக எழுதப்படும், இது அதிகமாக இது ஓதப்படும், இது அதிகமாக பரவிவிடும் என்று. ஆக
இதை வைத்த பிறகு அல்லாஹ் சவால் விடுக்கின்றான் எதிரிகளுக்கு முன்னால், நீங்களும் இது போன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வாருங்கள், ஒரு முன்னறிப்பை கொண்டு வாருங்கள், முன்னால் கொண்டு வந்து காட்டுங்கள். உங்களுடைய இந்த வாதம் திருக்குர்ஆன் ஒசுபல்லா பொய்யானது என்று இட்டுக்கட்டது என்று எனக்கு கூறுகின்றீர்களே, இது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடாது கூறுகின்றீர்களே, பிறகு உங்களுடைய விஷயம் உண்மையானதாக நிரூபணமாக்கிடும். ஆக இது எல்லாம் பல்வேறு விதமான சேலஞ்சுகள் இருக்கின்றன, இப்போது வரை இருக்கின்றது. அப்பொழுதும் நிறைவேறவில்லை, இப்பொழுதும் நிறைவேறுவதில்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சூரா பக்ராவில் நான் கூறியது போன்று அடுத்த வசனத்திலே அல்லாஹ் ஆரம்பத்திலே கூறிவிட்டான், வயில்லம் தஃப் அலு வலன் தஃப் அலு ஃபத்தகுன் நார் அல்லதி வக்குதுஹன் நாசு வல் ஹிஜாரா. அதாவது உங்களால் இது செய்ய முடியவென்றால் நன்றாக கொள்ளுங்கள், உங்களால் ஒருபோதும் செய்யவும் முடியாது. அந்த நெருப்புடன் தப்பித்துக் கொள்ளுங்கள். அதனுடைய விறகு தீயவர்களாக இருப்பார்கள், அதாவது அந்த நரகத்திற்கு தீயவர்கள் விறகாக இருப்பார்கள். இப்படி போன்ற ஒரு மறையை யாரும் கொண்டு வர முடியாது என்று அல்லாஹ் ஆரம்பத்திலே கூறிவிட்டான். இது ஒரு மிகப்பெரிய சான்றாகும், ஒரு மிகப்பெரிய ஆதாரமாகும் திருக்குர்ஆனுடைய உண்மைக்கு. திருக்குர்ஆன் இறைவன் புறமிருந்து வந்திருக்கிறது என்பதற்கான சான்றாகும். இன்று வரை இந்த சேலஞ்ச் இருக்கின்றது. 1450 ஆண்டுகள் ஆக போகின்றது. ஆனாலும் இதுக்கு நிகரான ஒன்றை யாரால் வைத்திருக்கவில்லை. இதற்கான ஒரு சொல் கூட மாறவில்லை. இந்த போதைகள் இறங்கியது போன்று இப்போது வரைக்கும் இருக்கின்றது, கியாமத் வரை இருக்கும். உலக விஷயங்களிலும் அல்லாஹுடைய மறைவு இதுதான் வித்தியாசம் இருக்கின்றது. உலகத்தின் ஒரு மிகப்பெரிய அறிஞர் இருக்கின்றார், பெரிய பெரிய பிலாசபராக இருக்கட்டும், அவர் ஒரு நூலை எழுதுகிறார் என்றால் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அதற்கு பிறகு அதனுடைய அந்த அந்தஸ்து முடிந்து விடுகின்றது. அதில் எடுத்து கூறப்பட்டிருக்கும் அந்த விஷயங்கள் ஐயங்கள் உருவாக ஆரம்பித்து விடுகின்றன. அதை விட சிறந்த விஷயங்கள் முன்னால் வர ஆரம்பித்து விடுகின்றன. சயின்ஸுடைய கண்டுபிடிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் பெரும் பெரும் அறிஞர்கள் ஒரு கண்டுபிடிப்பை தான் அடுத்து புதிய விஷயங்களில் அந்த கண்டுபிடிப்புகள் சுழைந்து கொண்டே இருக்கின்றன, புது புது விஷயங்கள் முன்னால் வந்து கொண்டே இருக்கின்றன. பெரும் பெரும் சயின்டிஸ்ட் கூட ஃபெயிலியர் ஆகி விடுகின்றனர். ஆக அது ஒரு முடிவடைவதே இல்லை. கியாமத் வரை இதில் இருக்கக்கூடிய உண்மை மாறாது என்பது திருக்குறள் மட்டும்தான் இருக்கின்றது. எனவே இது போன்ற ஒன்றை இதற்கு முன்னால் எவரும் கொண்டு வர முடியவில்லை, இனிமேல் யாரும் கொண்டு வரவும் முடியாது. இன்று வரை எவரும் இது போன்று கொண்டு வரவில்லை. இது இதனுடைய உண்மைக்கு மிகப்பெரிய சான்றாகும், அல்லாஹுடைய இது மறையாகும். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இது இறங்கியிருக்கிறது. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேர்களே, உங்கள் தரப்பிலிருந்து சில கேட்சிகள் டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வந்திருக்கின்றன. அவற்றில் ஒரு கேள்வியை இப்பொழுது நான் இங்கு வாசித்து காட்டுகின்றேன். மதிப்பிற்குரிய மலிக் நயீம் ஐவான் சாஹிப் ஹாலண்டில் இருந்து நம்முடைய அவர் கேள்வியை கேட்கின்றார். வஃபாத்தான நபர் தரப்பிலிருந்து திருக்குர்ஆன் ஓதலாமா? நான் மதிப்பிற்குரிய மௌலானா முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். சுருக்கமாக மரணமான மக்கள் அவர்கள் சார்பாக திலாவத் செய்யப்பட முடியுமா என்று கேட்கப்படுகிறது. பாருங்கள், நாம் இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் எடுத்து வைத்தோம். மௌலானா சாஹிப் அவர்களும் அந்த வசனத்தை எடுத்துக்கூறினார்கள். ஆரம்பத்தில் நானும் கூறினேன், ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி வழங்கக்காக இருக்கின்றது. யார் இந்த உலகத்திலும் சென்றே விட்டாரோ, வஃபாத்தாகி விட்டாரோ, அவருக்கு இது என்ன நேர்வழி கொடுக்க போகின்றது? எவர் சென்றே விட்டாரோ அவருக்கு என்ன நேர்வழி கிடைக்கும்? அவருக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஒரு விஷயம். இன்னொன்று, லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா. அதாவது சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுவதும் வஃபாத்தான எந்த நபருக்கு சார்பாகவும் திருக்குர்ஆனை ஓதியது கிடையாது. மேலும் ஓதுவதற்கான கட்டளை விட்டது கிடையாது. மேலும் அன்னாருடைய கலீஃபாக்கள் எவரும் கூட இது போன்று செய்ததே கிடையாது. பிறகு இது போன்று செய்வதற்கான பலன் என்ன இருக்கின்றது? திருக்குர்ஆன் ஒரு நேர்வழியாகும். அது ஒரு நேர்வழி பெட்டகமாக இருக்கின்றது, போதனைகளாக இருக்கின்றது. அதன்படி செயல்படுவதற்கான கட்டளை இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இதைத்தான் நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். திருக்குர்ஆனுக்கு ஏற்ப நீங்கள் செயல்படுங்கள். யார் வஃபாத்தாகிவிட்டார்களோ அவர் அதன்படி என்ன செயல்பட போகின்றார்? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தை பற்றி கூறினார்கள், லா யபகா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு. கடைசி காலத்தில் திருக்குர்ஆனுடைய சம்பிரதாயங்கள், அதாவது திருக்குர்ஆனுடைய சொற்கள் மட்டும்தான் பாக்கி இருக்கும், வேறு எதுவும் மிஞ்சி இருக்காது. இன்று இந்த கைராமதிகள், முஸ்லிம்கள், மௌலவிகள், இப்போ நாம் அவர்களை பற்றி என்ன சொல்வது? அவர்கள் ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை உருவாக்கி வைத்து கொண்டார்கள். வஃபாத்தானவர்கள் சார்பாக நீங்கள் திருக்குர்ஆனை ஓதுங்கள், திருக்குர்ஆன் ஓதுதல் ஆக சாப்பாடு சாப்பிடுவதற்கான ஒரு வழி வருவாய்க்கான ஒரு வழி இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்குமே நிரூபணமாகவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததாகவோ அல்லது இவ்வாறு செய்வதற்கு கட்டளையிட்டதாகவோ எங்குமே சான்று கிடைக்கவில்லை. அதில் திருக்குர்ஆனில் இது போன்று செய்வதற்கான கட்டளையும் எங்குமே கிடையாது.
கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கின்றது. சென்றவருடைய மக்ஃபிரத்துக்காக துவா செய்ய வேண்டும். வஃபாத்தானவர் மக்ஃபிரத்துக்காக, அவருடைய அந்தஸ்தின் உயர்வுக்காக துவா செய்ய வேண்டும். அதை யாரும் செய்ய மாட்டார்கள். சாதாரண விஷயம் என்னவென்றால், ஒரு மௌல்வியை கூட்டு வந்து அவரிடம் மதரசாவுடைய ஹாஃபிஸ் கிளாஸ் இருக்கக்கூடிய மக்களை கூட்டு வந்து திருக்குர்ஆன் மனனம் செய்தவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து கொடுங்கள், அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பார்கள். யார் எப்போது இறப்பார்கள், திருக்குர்ஆன் ஓதெல்லாம் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஆக இது ஒரு விளையாட்டாக்கி வைத்திருந்தார்கள் இறைமதிகள். இதை பற்றி அல்லாஹும் எங்கும் கட்டளையிடவில்லை திருக்குர்ஆனில், மேலும் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளையிடவில்லை, மேலும் கண்ணியத்திற்கு நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களும் இதில் கட்டளையிடவில்லை. எனவே இதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் ஓதுங்கள். இப்பொழுது ஹுசூர் அய்யதுல்லாஹு தஆலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்களும் கடந்த ஹுத்பாவில் ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், திருக்குர்ஆனுக்கும் ரமலானுக்கும் மிகவும் ஆழமான ஒரு தொடர்பு இருக்கின்றது. மேலும் திருக்குர்ஆன் ரமலானில் கேட்பதும் அதை கேட்க வைப்பதும், மேலும் இதன்படி அமல் செய்ய வைப்பது அவசியமாகும். அமல் செய்வதற்கான நல்வாய்ப்பு வாருங்கள். சென்றவருடைய மக்ஃபிரத்துக்காக துவா செய்யுங்கள். அவர் தரப்பிலிருந்து ஓதுவதற்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேயர்களே, இன்னொரு கேள்வி நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக வந்திருக்கின்றது. அந்த கேள்வியும் நான் இப்பொழுது இங்கு வாசித்து காட்டி விடுகின்றேன். ஜஃபர் மஹமூத் சாஹிபுடைய கேள்வி. அந்த கேள்வி என்ன கேட்கிறார் என்றால், என் தரப்பிலிருந்து ராயுதா டீமுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி என்னவென்றால், சூரா பக்ராவுடைய 186 கூறப்பட்டுள்ளது, வகுலு வஷ்ரபு ஹத்தா தத்தபையன லக்குமுல் ஹைத்துல் அபியல்லு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி சும்மா அதிமு சியாம இலல் லைல். மேலும் ஃபஜர் வெளிப்பாடின் காரணமாக பகலின் வெண்மை மற்றும் இரவின் இருளை விட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும் பொழுது நீங்கள் உண்ணுங்கள், பிறகு நோன்பை இரவு வரை நீங்கள் தொடருங்கள். நான் என்னுடைய கேள்வி என்னவென்றால், மகரிப் பாங்கோடு நாம் நோன்பு திறக்கக்கூடாது என்றால் இதுவரை கூறப்பட்டிருக்கின்றது. திருக்குர்ஆனுடைய கட்டளைகள் சிறப்பானவை, ஹதீஸுடைய கட்டளைகள் சிறப்பானவை கிடையாது என்று அவர் கூறுகின்றார். மதிப்புகள் மூலம் அத்தால் முஜீப் லோன் சாஹிப் அவர்களிடம் சுருக்கமாக இந்த கேள்விக்கான பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லா. இது ஃபிக்காவுடைய விஷயமாகும். ஃபிக்காவுடைய ஒரு நிகழ்ச்சியும் வருகின்றது எம்டிஏவில், அதிலும் கூட இதில் கேட்க முடியும். எவ்வாறு இருப்பினும் கேள்வி கேட்டுவிட்டார்கள், பதில் கூறுகின்றோம். சுருக்கமான விஷயம் என்னவென்றால், சகோதரன் நான் கேட்டுக்கொள்கின்றேன், கைர் அஹ்மதியுடைய கூறிய விஷயத்தில் நீங்கள் செல்லாதீர்கள். அஹ்மதியா ஜமாத் சொந்தமாக அல்லாஹ்வினால் எல்லா போதனைகளும் இருக்கின்றன. ஹதரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு முன்னால் நேர்வழிக்கான வழிவகைகள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். கிஷ்தி நூஹில் நேர்வழிக்கு 3 வழிகள் இருக்கின்றன. ஒன்று திருக்குர்ஆன், இன்னொன்று சுன்னத்து, அடுத்து ஹதீஸ். இது அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை நாம் முற்றிலும் விட்டுவிட வேண்டும் என்று கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு கூறியிருக்கின்றார்கள் என்றால், ஒரு பலவீனத்திலும் பரவான ஒரு ஹதீஸ் இருக்குது என்றால் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள். ஆனால் திருக்குர்ஆனுக்கு ஆதரவளிக்கிறது, அதை நாம் செயல்பட வேண்டும், அதில் விட்டுவிடக்கூடாது. ஆனால் ஒரு மிகவும் சரியான ஹதீஸ் இருக்கின்றது, திருக்குர்ஆனுக்கு முன்னாக இருக்கிறது என்றால் அதன் பிறகு நாம் செயல்படக்கூடாது என்று கூறுகின்றார்கள். ஆக ஹதீஸும் எல்லா வகையிலும் நேர்வழிக்க வழியாகத்தான் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கூறிய அந்த விஷயமாக இருக்கின்றது. அந்தபடி நாம் அமல் செய்ய வேண்டும். ஆக இந்த கேள்வி இவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அதிமு சியாம இலல் லைல் என்பதன் பொருள் என்ன என்று. இது தொடர்பாக கூறிக்கொள்வது என்னவென்றால், இரவு பகல் சூரியனோடு தொடர்புடையது. சூரியன் ஆரம்பிக்கும் பொழுது பகல் ஆரம்பிக்கின்றது, சூரியன் மறையும் பொழுது இரவு தொடங்கி விடுகின்றது, பகல் முடிந்து விடுகிறது. பகல் முடிந்த பிறகு இரவு ஆரம்பித்து விடும் பொழுது அதிமு சியாம இலல் லைல் என்பதற்கான பொருளே இதுதான். இரவு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பகுதியில் சூரியன் மறைவு தான் அதனுடைய அடையாளமாகும். முழுமையாக இருட்டு சூழ்ந்து விட்ட பிறகு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி எடுத்தால் 12 மணி வரைக்கும் இழுத்து கொண்டே செல்வார்கள். ஒரு சொல்வார், இல்லை நன்றாக இருட்டவில்லை என்று சொல்லி 12 மணி வரை இழுத்து செல்வார், அப்பொழுதுதான் நோன்பு திறப்போம் என்று. முழு இரவு வரட்டும் என்று ஒருவர் சொல்லுவார். பிறகு இந்த சந்தேகங்கள் கூடிக்கொண்டே தான் செல்லும். அசல் விஷயம் என்னவென்றால், இரவு ஆரம்பிப்பதற்கான அந்த நேரம் சூரியனின் மறைவோடு சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றியாக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இதா அக்பல லைலு ஃப அத்பர நஹாரு, அதாவது இரவு பகல் முடிந்த பிறகு ஃபக்கத் அஃப்தர ஸாயிமு, பிறகு நோன்பாளி நோன்பு திறக்கட்டும். அப்பொழுது நோன்பு திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். ஆக இரவின் துவக்கம் சூரியன் மறைந்த நேரத்தில் ஆரம்பிக்கின்றது. ஹதரத் முஸ்லிம் மௌதுலியான் அவர்களுடைய ஒரு விஷயத்தை நான் எடுத்து கூறிவிடுகின்றேன். இந்த கேள்வி பதிலை முடித்து விடுகின்றேன். இது போன்ற அறிஞர்கள் சில மக்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் சந்தேகத்தில் மூழ்கி விடுகின்றார்கள், இதற்கு என்ன பதில் என்று. பிறகு விஷயத்தை எங்கேயோ இழுத்துக்கொண்டு சென்று விடுகின்றார்கள். ஹதரத் முஸ்லிம் மௌதுலியான் அவர்கள் ஒரு நபருடைய உதாரணத்தை கூறினார்கள். இது சம்பந்தமாக
ஒரு நபர் தொழுகைக்கான நியத்தை நாம் செய்கின்றோம் இமாத்து. அவர் என்ன நியத் செய்து கொண்டிருந்தார். அதில் அவருக்கு சந்தேகம் வந்தது, என்னோட நியத் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. அப்போ என்ன பண்ணாருன்னா, இமாமை விரலை வச்சு தொட ஆரம்பிச்சார். இந்த இமாமுக்கு பின்னாடி தொழுகிறேன், இந்த தொழுகையை தொழுகிறேன்ட்டு. அப்போ கூட அவருக்கு சந்தேகம் வந்துச்சு, என்னோட நியத் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு, தொழுகை ஆயிடுச்சா இல்லையான்ட்டு கொஞ்சம் தள்ளி விட ஆரம்பித்தார் லைட்டாக. ஆக மனிதன் சந்தேகம் வந்து மனுஷன் எங்கே கொண்டு போயிருதுன்னு பாருங்கள். அதனால் சந்தேகத்தை விட வேண்டிய அவசியம் கிடையாது. திருக்குரானில் தொழுவாக கொள்ளப்பட்டது இரல்லைல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தும் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் இருக்கின்றது மக்ரிப் நேரத்தில் நோன்பு திறப்பதற்கு. ஆக தெளிவான அறிஞர் மக்களுடைய ஒருமித்த கருத்தாகவும் இருக்கின்றது. அதாவது இஃப்தார் மகரிபுடைய வாங்கின் போது இஃப்தார் செய்ய வேண்டும். அதன்படி தான் நாம் செயல்படுகின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நிகழ்ச்சியை அடுத்து முன்னெடுத்து சென்றவாறு அடுத்த கேள்வி மதிப்புக்குரிய மௌலானா முகமது ஹபீத் கோஸ்டர் சாஹிப் அவர்களிடம் என்னவென்றால், தௌராத்தும் இஞ்சிலும் பிற மத வேதங்களும் இருக்கையில் திருக்குர்ஆன் இறங்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? இதற்கான விளக்கத்தை எடுத்துக்கூறவும். திருக்குர்ஆனை அல்லாஹ் இறக்கிய போது அப்பொழுது இந்நிலைமை எப்படி இருந்தது என்றால், இந்த எல்லா மத நூல்கள் அல்லது மார்க்க நூல்கள் இருந்தனவே இது எல்லாமே அசல் நிலையிலிருந்து மாறிவிட்டிருந்தன. அசல் நிலையில் எதுவுமே பாக்கி இல்லை. மனிதனுடைய தலையீடு அதிகமாக இந்த எல்லா நூல்கள்லையும் இருந்தது, எல்லா வேத நூல்கள்லையும். உதாரணமாக தௌராத் எடுத்துக்கலாம், அது முற்றிலுமே மாறிவிட்டது, அது இல்லாமலே ஆகிவிட்டது கிட்டத்தட்ட. பிறகு நினைவுடன் வைத்து மீண்டும் எழுதப்பட்டது. அதே போன்று இஞ்சில்கள் இருக்கின்றன, இஞ்சில்களோடு பல இஞ்சில்கள் இருந்தன, அதிலிருந்து தேர்ந்தெடுத்து சில இஞ்சில்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. எந்த நூலும் வானத்தின் மறை என்று ஒரு காலத்தில் இருந்தது என்று சொல்வது இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்கின்றது. ஆனால் திருக்குர்ஆன் இறங்க ஆரம்பித்ததும் அப்பொழுது எந்த நூலும் தன்னுடைய வேத நூல் தன்னுடைய நிலையில் இருக்க வேண்டிய சனாதன் மதம் இருக்கின்றது, மிகப்பெரிய மதம். நீங்கள் பாருங்கள், இவர்களுடைய வேதங்கள் இருக்கின்றன. அதாவது அப்பர் காஸ்ட்கார் மட்டும்தான் இருக்கின்றது, அவர்கள் மட்டும்தான் அதில் பயன்படுத்த முடியும் என்று கீழ் ஜாதியுள்ள மக்கள் அதை படிப்பதே அவர்களுக்கு ஹராமாக்கி வைத்திருக்கின்றார்கள். இன்னும் பல போதனைகள் இருக்கின்றன. இது எல்லாம் மனிதனுடைய போதனைகள், மனிதன் சேர்த்ததாகும். பிற்காலத்தில் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் கூறினேன், தௌராத் மீண்டும் மீண்டும் அதை படித்து, அதாவது பழைய ஏற்பாடு இருக்கின்றது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்கள் இருக்கின்றன. பனி இஸ்ராயல் இறைவன், அதாவது பனி இஸ்ராயலுடைய இறைவனே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அது தவிர வேறு எதுவுமே அதில் சொல்லப்படவில்லை. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்கள், ஹதரத் மசி யசு மசி என்று அவர்களை கூறப்படுகின்றது, இயேசு மசி என்று கூறப்படுகின்றது. அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள், நான் இஸ்ராயலின் தொலைந்து போன ஆடுகளுக்காக வந்திருக்கின்றேன், வேறு யார் கிடையாது, வேறு யாருக்காக வரவில்லை என்று. ஆக இந்த எல்லா போதனைகளும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக இருந்தன. பனி இஸ்ராயலுக்கு கூறிக்கொண்டிருந்தார்கள், இவர்களும் பனி இஸ்ராயலை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த இந்துக்களை பற்றி வந்ததும் கூட இந்த குறிப்பிட்ட அதாவது உயர் ஜாதி மக்களுக்காக இவர்கள் சொல்வது போட்டு வந்திருக்கின்றது, மற்றவர்களுக்கு வேறு போதனை இருக்கின்றது. ஆனால் ஒரு மறையுடைய தேவை இருந்தது. முன்னுள்ள வேதங்களில் அதனை பற்றிய முன்னறிவிப்பும் இருந்தது. உதாரணமாக ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் குறித்து போன்ற அன்னார் கூறினார்கள், உம்மை போன்ற ஒரு நபியை உம்முடைய சகோதரர்களிடமிருந்து நான் தோன்றுவிப்பேன். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார், நான் உம்மை போன்று உம்முடைய சகோதரர்களிடமிருந்து ஒரு நபியை உருவாக்குவேன். 2 சகோதரர் இருந்தார்கள். ஒரு பனி இஸ்ராயில், இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி, பனு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள். இப்பொழுது சகோதரர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் தான் இருந்தார்கள். பனி இஸ்ராயிலோ அவர்களே சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். சகோதரரை பற்றி கூறப்படுகின்றது, அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், குடும்பத்தை சேர்ந்த மக்கள். அவர் உம்மை போன்ற நபியாக இருப்பார், ஷரியத்துடைய நபியாக என்று கூறப்படுகின்றது. பிறகு அவரை பற்றி அதே விஷயத்தில் எழுதப்பட்டுள்ளது தௌராத்தில், நான் என்னுடைய மறையை அவருடைய நாவிலிடுவேன். நான் அல்லாஹ் கூறுகின்றான், நான் என்னுடைய மறையை அவருடைய நாவிலிடுவேன். மேலும் நீங்கள் பாருங்கள், திருக்குர்ஆன் அல்லாஹுடைய மறையாகும். அல்லாஹ் இதை ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கினான். அடுத்த உலகத்திற்கு அது பரவியது. நாம் இதை கூறிக்கொண்டிருக்கின்றோம், இந்த நூல்கள் எல்லாம் இருந்தன என்று. ஆனால் இஸ்லாம் என்ன கூறுகிறது என்றால், ஹதரத் முஸ்லிம் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இது மிகவும் விளக்கமாக கூறியிருக்கின்றார்கள், நாம் இந்த வேதங்களை எல்லாம் மறுக்கவில்லை, நிராகரிக்கவில்லை. கேள்வி என்னவென்றால், இந்த எல்லா வேதங்களும் எப்படி இருந்தன என்றால், தன்னுடைய அசல் நிலையில் எதுவுமே பாக்கி இல்லை. ஒரு விஷயம். இன்னொன்று,
ரெண்டாவது விஷயம் என்னவென்றால், வானத்தின் மறைகள் எத்தனை இருந்தாலும் சரி, அவற்றிற்கு ஒரு மிக முக்கியமான வேலை என்னவாக இருக்கும் என்றால், அவை மனிதர்களை அந்த பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்தும், அசுத்தத்திலிருந்து. பிறகு நல்வழியில் அவர்களை செலுத்தி அல்லாஹ்வை எட்ட வைக்கின்றது, அல்லாஹ்வோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்த வைக்கின்றது. இந்த எல்லா வேதங்களையும் பாருங்கள் எப்படி இருக்கின்றது என்றால், இந்த நோக்கத்தை அவை நிறைவேற்றவே இல்லை. தீமைகளில் மனிதன் முன்னேறிக்கொண்டே சென்றான். இந்த நூல்கள் அந்த மனிதர்களை தூய்மைப்படுத்தவில்லை. இப்பொழுது பாருங்கள், திருக்குர்ஆன் வந்தது, முதல் போதனை யுஸக்கீஹிம், அது அவர்களை தூய்மைப்படுத்துகிறது, பிறகு ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றது. இந்த நோக்கத்தை அந்த நூல்கள் நிறைவேற்றவில்லை. எனவே திருக்குர்ஆனுடைய தேவை உணரப்பட்டது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், திருக்குர்ஆன் இறங்கிய பிறகு உலகம் இந்த நூல்களின் உண்மைத்துவத்தை ஏற்றுக்கொண்டது. உதாரணமாக தௌராத் இருக்கின்றது, இஞ்சில் இருக்கின்றது, மற்ற நூல்கள் இருக்கின்றன. திருக்குர்ஆன் வந்து இந்த நூல்கள் இருந்தன என்று உண்மைப்படுத்தியது, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்று எந்த விஷயத்தின் தேவை இருக்கின்றதோ அது இப்பொழுது இறங்கிய இந்த மறையின் தேவையாகும். இரண்டாவது, இந்த முழு உலகத்திற்காகவும் இது இருக்கின்றது. வமா அரசல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது எந்த ஒரு இனத்திற்காக கிடையாது, குலத்திற்காக கிடையாது, கோத்திரத்துக்காக கிடையாது, ஏதாவது ஒரு ஜாதிக்காக கிடையாது. ஷோய்ப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் மக்களுக்காக மட்டும் வந்தார்கள். மற்ற சமுதாயங்கள் இருந்தன, அந்தந்த நபி வந்தார்கள், சின்ன சின்ன சமுதாயங்கள் இருந்தன. ஆனால் இந்த மறை முழு உலகத்துக்காகவும் இருக்கின்றது. இன்று நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய உண்மை திருக்குர்ஆனுடைய உண்மைத்துவம். இன்றிலிருந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இது கிட்டத்தட்ட இது இறங்கியது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறங்கியது. நெருங்கிய பிறகு இதனுடைய சொற்கள் 77,000 சொச்சம் இருக்கின்றன. 7,970 நாள்கள் இறங்கின. ஒரு நாளைக்கு 12-10 வசனங்கள் இறங்கின. எல்லா சஹாபாவும் பல பகுதிகளை மனப்பாடம் செய்திருந்தார்கள். இன்று 1400 ஆண்டுகள் கழிந்து விட்டன. உலகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் இன்று தராவி தொழுகையில் அதே திருக்குர்ஆன் ஓதப்படுகிறது. சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய அதே திருக்குர்ஆன் ஓதப்படுகிறது. உலகின் வேறு எந்த வேத நூலும் இப்படி கிடையாது. 1400 ஆண்டுகள் கழிந்தும் பாதுகாப்பாக இருந்து இன்று வரை உலகத்தின் தூய்மைக்கு காரணமாக ஆகக்கூடிய எந்த நூலும் கிடையாது. உலகத்தின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு காரணமாக கூடிய எந்த நூலும் கிடையாது. உலகத்தின் எல்லா பிரச்சனைகளும் அதனுடைய மனிதனுடைய வாழ்வோடு தொடர்புடைய அந்த பிரச்சனைகளுக்கு அது தீர்வு கூறுகின்றது. அது திருக்குர்ஆன் மட்டும்தான் இருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய உண்மைத்துவமாகும். அது 1400 ஆண்டுகளிலிருந்து மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. அது திருக்குர்ஆன் ஆகும். இன்னொரு விஷயம் அவசியமானது என்னவென்றால், ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட இதை பற்றி கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் மக்கள் இந்த திருக்குர்ஆனை விட்டுவிட்டார்கள் என்பதை உணரும் போது, அல்லது தவறான விளக்க உரைகளை உலகுக்கு முன்னாடி வைக்கிறார் என்பதை அல்லாஹ் பார்க்கும் பொழுது, பிறகு அல்லாஹ் தன் தரப்பிலிருந்து யாரையாவது அனுப்புகிறான். மேலும் ஹிலாஃபத்துக்கான தொடர் முஸ்லிம்களிடம் இல்லாத போது முஜதித்மார்கள் ஆரம்பிக்கின்றார்கள். இன்னல்லாஹ யப்அஸு, அல்லாஹ் அனுப்பி வந்தான். அவர்கள் வந்து திருக்குர்ஆனுடைய மீது மக்கள் தவறான புரிதல்களை வைத்திருந்தார்கள், அந்த விரிவுரைகளை சரியாக்கி வந்தார்கள். கடைசியில் அல்லாஹ் ஹதரத் சையதுனா ஹதரத் அக்தஸ் மஸீஹ் மௌத் மற்றும் மஹ்தி மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சையதுனா ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டாவது தோற்றத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் வருகை தந்து திருக்குர்ஆனில் இருந்த எல்லா தவறான புரிதல்களை எல்லாம் கலைத்து விட்டார்கள். மக்களிடமிருந்ததை, அவற்றிற்கு எடுத்து வைக்கப்பட்ட தவறான விளக்க உரைகளை கலந்து விட்டார்கள். சில கேள்விகளுக்கு முஸ்லிம்களுக்கு பதில் கிடைக்காத போது, உதாரணமாக துஆவுடைய பிரச்சனை இருக்கின்றது, வானவர்கள் பற்றிய விஷயம் இருக்கின்றது, இன்னும் விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அனுப்பினான். அன்னார் இந்த விஷயங்களுக்கு விளக்கம் அளித்தார்கள். மிகவும் சிறந்த முறையில் உலகத்திற்கு முன் எடுத்து வைத்தார்கள். உலகம் அதனால் திருப்தி அடைந்தது. இதுதான் தேவையாக இருந்தது. இங்கே இந்த விஷயத்தை நான் இடைச்சர்களாக கூறிவிருக்கின்றேன். மக்கள் கூறுகின்றார்கள், இவ்வளவு இஸ்லாம் இருந்தது, இவ்வளோ பிரிவு இருந்தது, ஜமாத் அஹ்மதியாவுடைய தேவை என்ன இருக்கின்றது? விஷயம் என்னவென்றால், மற்ற எல்லா பிரிவுகளும் தம்முடைய அந்த அசல் தன்மையை மறந்துவிட்டன. இஸ்லாத்துடைய பிரதிநிதித்துவத்தை வகிக்கவே இல்லை. ஓர் அல்லாஹ், ஒரு இஸ்லாம், ஒரு திருக்குர்ஆன், ஒரு ஷரியத் இருந்தது. ஆனால் ஒரு விளக்க உரையின் காரணமாக 72 அல்லாஹ் ஆக்கி வைத்துக் கொண்டார்கள், 72 குர்ஆன் ஆக்கி விட்டார்கள், 72 ஷரியத் ஆக்கிவிட்டார்கள். யார் ஏற்றுக்கொள்வார் எது சரி என்று? அங்கு தேவை ஏற்பட்டது. அல்லாஹ் அஹ்மதியா ஜமாத்தை உருவாக்கினான். மேலும் இன்று இந்த நிகழ்ச்சியை நாம் எடுத்து வைக்கும் பொழுது
நாளை மார்ச் 23, 1889ஆம் ஆண்டு இந்த நாளில் தான் ஜமாத் அஹ்மதியா நடத்தப்பட்டார்கள். இதான் அசல் இஸ்லாம் ஆகும். இதை சையதுனா ஹஜ்ரத் அக்தஸ் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மற்றும் மதீனாவில் வைத்திருந்தார்கள். இதே நோக்கம்தான் இஸ்லாத்தின் நோக்கமாகிறது. இதே நோக்கம்தான் ஜமாத் அஹ்மதியா நோக்கமாக இருக்கின்றது. உலகத்திற்கு உலக தேர்வழியில் கொண்டு வருவது, சரியான போதனைகளை அவர்கள் வழங்குவது. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. என்னுடைய அடுத்த கேள்வி மதுக்குரிய மௌலானா அத்தாவுல் முஜீப் லோன் சாஹிப் அவர்களிடம் என்னவென்றால், பெரும்பாலான கைர் அஹ்மதி அறிஞர்கள் மற்றும் விழுவிளையாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், அவர்களுடைய கொள்கை என்னவென்றால், திருக்குர்ஆனில் பல வசனங்கள் ரத்து வசனங்களாக இருக்கின்றன, சில வசனங்கள் ரத்தான வசனங்களாக இருக்கின்றன. ஆக திருக்குர்ஆன் இதை கூறுகின்றார்கள் பெரும்பாலுடைய கொள்கையாகும். அஹ்மதி ஜமாத் இந்த கொள்கையை எப்படி மறுக்கிறது என்பதை பற்றி விளக்கமாக கூறவும். சூரா பக்ராவின் 107வது வசனம் இருக்கின்றது. அதனுடைய சொற்கள் என்னவென்றால், மா நன்சஹ் மி ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பி கைரிம் மின்ஹா அவ் மிஸ்லிஹா. அதாவது ஒரு வசனத்தை நாம் ரத்து செய்யும் பொழுது அதை விட சிறந்த வசனத்தை அது போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வரும் என்று கூறுகின்றான். இந்த வசனத்திலிருந்து கைர் அஹ்மதி அறிஞர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால், திருக்குர்ஆனில் நவுசுபில்லா சில வசனங்கள் ரத்து செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றன, சில வசனங்கள் ரத்தான வசனங்களாக இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கமளித்தவாறு கூறுகின்றார்கள். 3 விதமான நாசிக் மன்சூஹுடைய கொள்கைகள் காணப்படுகின்றன. ஒன்று, அவர்கள் கூறுகின்றார்கள் திருக்குர்ஆனில் கட்டளை இருக்கின்றது வசனத்தில், ஆனால் சொற்கள் நீக்கப்பட்டு விட்டன. இரண்டாவது கூறுகின்றார்கள் திருக்குர்ஆனில் அந்த சொற்கள் இருக்கின்றது, ஆனால் கட்டளை இப்பொழுது செல்லுபடியாகாது, அதனுடைய கட்டளை ரத்து செய்யப்பட்டு விட்டது. மூன்றாவது கூறுகின்றார்கள் திருக்குர்ஆனில் சில விஷயங்கள் இருக்கின்றன, கட்டளைகள் இருக்கின்றன, அவை இப்போ அதோடைய வசனமும் கிடையாது, அதனுடைய கட்டளையும் கிடையாது. முதல்ல இருந்துச்சு, இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க, பிற்காலத்தில் அது எடுக்கப்பட்டது என்று கூறுகின்றார்கள். ஆக இது எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கொள்கை என்றால், கைர் அஹ்மதிகள் சில மக்கள் அறிஞர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், திருக்குர்ஆன் பற்றி எடுத்து வைக்கின்றார்கள், திருக்குர்ஆனோடு தொடர்படுத்திக் கொடுக்கின்றார்கள். வெறும் அவர்களுடைய சொந்த விளக்கத்தின் காரணமாக, அதாவது அவர்கள் திருக்குர்ஆனில் ஆழ்ந்த கவனம் செலுத்தாமல் குறைமதியின் காரணமாக ஆட்சி வைக்கின்றார்கள். திருக்குர்ஆனை பற்றிய புரிதல், அதனுடைய கருத்து செறிவை பற்றி அல்லாஹ் புத்தி கூர்மையை தன்னுடைய தூய மக்களுக்கு வழங்குகின்றான். அது இந்த மக்களிடம் இல்லாததன் காரணமாக, இந்த அளவுக்கு புரிதல் இல்லாததன் காரணமாக இது போன்ற ஒரு விஷயத்தை இருக்கின்றார்கள். ஒரு வசனம் புரியவில்லை, அதற்கு எதிராக இன்னொரு வசனத்தினுடைய கட்டளை பார்த்த போது உடனே அதை ரத்தாக்கிவிட்டார்கள், அந்த இன்னொரு வசனத்தை ரத்து செய்ய வசனமாகிவிட்டார்கள். இது போன்ற ஒரு பயங்கரமான ஒரு கொள்கையாகிவிட்டது. இது திருக்குர்ஆன் சம்பந்தமாக இந்த மக்கள் நிறைவேற்றிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக எந்த ஒரு சான்றுமே அவர்களுக்கு கிடையாது. நான் சொன்னது போன்று வெறும் அவர்களுடைய சொந்த விளக்கம் அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கும் கூறியிருக்கின்றார்கள். ஏதாவது சபையில் அல்லாஹ் இல்ஹாமில் கூறியிருக்கின்றார், இந்த அவசரம் ரத்தாகிவிட்டது, ஏற்கனவே இறக்கியிருந்தே நாளை போல் ரத்து செய்து கூறியிருக்கின்றார்களா? இல்லையே, அப்படி எதுவுமே சான்று கிடையாது. ஆக இந்த கொள்கையின் காரணமாக எதிரிகளுக்கும் ஆட்சேபனை செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து விடுகின்றது. அவர்களும் இந்த விஷயத்தை எடுத்து வைக்கின்றார்கள். திருக்குர்ஆன் ஒரு பக்கம் வாதம் புரிகின்றது, திருக்குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது, அது பாதுகாக்கப்படும் என்று. மறுபக்கம் என்ன வாதம் செய்யப்படுகிறது என்றால், இந்த கொள்கை இருக்கின்றது, இதில் ரத்து செய்யப்பட்டது இருக்கின்றது என்று. திருக்குர்ஆனில் ரத்து இருக்கின்றது என்றால் பிறகு திருக்குர்ஆன் மாறாதது என்று சொல்லப்பட்ட, பாதுகாப்பானது என்று சொல்லப்பட்ட அந்த வாதம் என்னானது? பிறகு அது கேலி செய்யப்படும் அல்லவா? மிகவும் கடுமையான சொற்கள், அதாவது நேரத்தை கருத்து கொண்டு அவற்றை நடத்தி வைக்கவில்லை, சுருக்கமாக கூறுகின்றேன். ஒரு முஸ்தஷரிக், ஒரு ஓரியன்டலிஸ்ட் கூறுகின்றார், மேற்கத்திய ஆய்வாளர், இஸ்லாத்துடைய கொள்கையை கிண்டல் செய்வதற்கு இதுவே போதுமானதாக இருக்கின்றது, திருக்குர்ஆன் மாற்றம் செய்யாததாகும். இந்த கொள்கை இந்த அளவு ஏளனம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு எதிர்மாறான விஷயத்தை திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. திருக்குர்ஆனில் இந்த ரத்து இருப்பது சாத்தியமற்றது. அல்லாஹ் திருக்குர்ஆன் கூறுகின்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, சனுக்ரிஉக ஃபலா தன்சா, அதாவது நாம் எப்படி உமக்கு ஓத வைப்போம் என்றால் நீர் அதை மறக்கவே மாட்டீர். இந்த ரத்து செய்யக்கூடிய மக்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் மறக்க செய்து விட்டார் என்று. இந்த வசனத்தையும் இவர்கள் ரத்து செய்ய வேண்டி வரும். இந்த வசனத்தை பற்றி யாருமே இது ரத்தானது என்று சொல்வதே கிடையாது. இந்த வசனத்தை ரத்து என்று சொன்னால் தானே இதனை பொறுத்து சொல்ல முடியும். ஆக அல்லாஹ் கூறுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நான் உமக்கு ஓத கற்றுக் கொடுக்கும், நீ எதுவுமே மறக்க மாட்டீர் என்று. பிறகு எப்படி ஏதாவது ஒரு வசனத்தை மறக்க முடியும்? தெளிவான மறுப்பு வந்து விட்டது இந்த வசனத்தில். ஆக அல்லாஹ் திருக்குர்ஆனில் இதையும் கூறியிருக்கின்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், அதாவது நாமே இந்த ஸிக்ரை, அறிவுரையை திருக்குர்ஆனில் இருக்கிறோம், நாமே இதை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம், எப்பொழுதும் இதை பாதுகாத்து வைப்போம். ஆக அதில் இந்த ரத்து செய்யும் கொள்கையை எடுத்துவிட்டால் பிறகு என்ன பாதுகாப்பு வந்தது?
அதற்கு பாதுகாப்பே கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வே இதை பாதுகாப்பதற்கான பொறுப்பை எடுத்திருக்கின்றான். அதற்கு பிறகு அதனுடைய வசனத்தை மறக்கும் செய்து விட்டான். பிறகு அது எப்படி அது பார்க்கப்பட்டது? ஆக இந்த வசனமும் இந்த கொள்கையை மறுக்கின்றது. அதாவது இது சாத்தியமற்றதாகும், இயலாத காரியமாகும். மிக பெரும் சான்று திருக்குர்ஆனிலேயே அல்லாஹ் இவ்வாறு கூறியிருக்கின்றான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன வலவ் லவ் கானு மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. அதாவது அவர்கள் திருக்குர்ஆனில் ஆழ்த்து கவனம் செலுத்துவதில்லையா? அது அல்லாஹ் அல்லாமல் வேறு யார் தரப்பிலிருந்து வந்திருந்தால் நிச்சயமாக அதில் பல கருத்து வேறுபாடுகள் அந்த மக்களுக்கு தென்பட்டிருக்கும். ஆக அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய உண்மைக்கு சான்றாக இந்த விஷயத்தை இங்கே எடுத்து வைக்கின்றான். அதில் கருத்து வேறுபாடு கிடையாது, அதில் முரண்பாடே கிடையாது என்று கூறுகின்றான். முரண்பாடு கிடையாது என்று கூறுகின்றான். இது அல்லாஹ்வுடைய மறையாகும். ஆனால் நம்முடைய கைரஹமதிகள் கூறுகின்றார்கள், சில விரிவுரையாளர்கள் கூறுகின்றார்கள், நௌசுபில்லா இதில் திருக்குர்ஆனில் முரண்பாடு என்று கூறுகிறார்கள். இதுதானே முரண்பாடாகின்றது. திருக்குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கின்றது, இவர்கள் சொல்வது போல் அதற்கு எதிராக இன்னொரு வசனம் இருக்கின்றது என்றால் இதுதானே முரண்பாடாகின்றது. இவ்வாறு புரிவதன் காரணமாக கூறுகின்றார்கள், இந்த கட்டளை இருக்கின்றது, இந்த கட்டளை ரத்தாகிவிட்டது என்று கூறுகிறார்கள். இதுதான் இந்த நாசிக் மன்சூக் ஆக வருகின்றது. ஆக அல்லாஹ் கூறுகின்றார் இந்த முரண்பாடும் கிடையாது என்று. அப்போ இந்த கொள்கை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள், இன்னல் குர்ஆன லம் யன்ஸில் யுகஸிபு பாஸஹு பாஸா பல் யுஸத்திகு பாஸஹு பாஸா. முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ் ஆகும். திருக்குர்ஆனோடு சில பகுதியை பொய்ப்பிக்கக்கூடியதாக திருக்குர்ஆன் இருக்கவில்லை, மாறாக சில பகுதியை உண்மைப்படுத்தக்கூடியதாக இறங்கியிருக்கின்றது என்று கூறினார்கள். ஆக ஒரு இடத்தில் இந்த சொற்களை பயன்படுத்தியிருக்கின்றார்கள், யுஃபஸிலு பாஸுஹும் பாஸா. அதாவது திருக்குர்ஆனுடைய ஒரு சில பகுதி இன்னொரு சில பகுதியை விளக்க வைக்கின்றது. ஆக பொய்ப்படுத்துவதில்லை. இவர்கள் சொன்னது பற்றி பொய்யாகின்றது. நாசிக் மன்சூக் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு கொள்கை ரத்து செய்யப்பட்டது என்று எடுத்துக்கொண்டால் பிறகு அது பொய்யாகிவிட்டது அல்லவா, பொய்ப்படுத்துவதாகிவிட்டதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். திருக்குர்ஆனும் கூறியிருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள், இது இப்படி சாத்தியமில்லை என்று. திருக்குர்ஆனே தன்னை பொய்ப்பிக்காது என்று கூறுகின்றார்கள். ஆக இந்த கொள்கை இருக்கவே முடியாது. உண்மையில் திருக்குர்ஆனுடைய வசனம் சூரா பக்ராவுடைய 107வது வசனம் இருக்கின்றது. இதில் எந்த விஷயம் கூறப்பட்டிருக்கிறது என்றால், எதிரிகள் தரப்பிலிருந்து ஆட்சேபனை செய்யப்பட்டது. ஷரியத்துகள் இருக்கின்றன, தௌராத் இருக்கின்றது, இஞ்சில் இருக்கின்றது, புது ஷரியத் தேவை என்ன என்று கேட்டார். அப்பொழுது அல்லாஹ் அதற்கான பதிலை கூறியிருக்கின்றான், நாம் ஒரு வசனத்தை, அதாவது ஒரு விஷயத்தை மறக்கடிக்க செய்கின்றோம் என்றால், பழைய ஷரியத்துக்களை மறக்கடை செய்து விட்டோம் என்றால், அதில் பல வசனங்கள் திருக்குர்ஆனில் ரத்தாகிவிட்டன. திருக்குர்ஆன் இறங்கியதன் காரணமாக சில விஷயங்கள் பழைய விஷயங்களில் மாற்றப்பட்டன. மக்களால் மாற்றதன் காரணமாக ஷரியத்தில் மாற்றப்பட்டன. அந்த மறந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த ஷரியத்தில் திருக்குர்ஆனில் கொண்டு வந்து விட்டான். பழைய விதங்களில் மறக்கடிக்கப்பட்டது, இதை கொண்டு வந்து விட்டான். இதுதான் பொருள். இதை புரிந்து கொள்ளாதன் காரணமாக நாசிக் மன்சூக் கொள்கையை எடுத்துக்கொண்டார்கள். திருக்குர்ஆன் முரண்பாடு இருப்பதாக கூறிக்கொண்டார்கள். 5 வசனத்திலிருந்து 1500 வசனங்கள் வரை நாசிக் மன்சூக் விட்டார்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய எண்ணிக்கை. திருக்குர்ஆன் மீது மக்களுக்கு பிறகு எப்படி நம்பிக்கை இருக்கும்? திருக்குர்ஆன் உண்மைக்கு நான் சொல்றது போன்று சான்றே என்னவென்றால் அதில் முரண்பாடே கிடையாது. 23 ஆண்டுகள் வரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆன் இறங்கியது. ஆனால் முதல் நாளில் எது திருக்குர்ஆன் இறங்க ஆரம்பித்ததோ 23 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு இதில் நடுவில் மனிதன் என்ன விஷயம் கூறினார், மனிதன் நடுவில் பேசும்போது மறந்து விடுக்கின்றார். ஆனால் அல்லாஹ் சான்று அளிக்கின்றான், இது மறக்கடிக்கப்படாது என்று கூறியிருக்கின்றான். இதில் எந்த ஒரு முரண்பாடும் இருக்காது என்று அல்லாஹ் சான்று அளிக்கின்றான். இதுதான் இதற்கான சான்றாக இருக்கின்றது. இதற்கு எதிராக இந்த மக்கள் விதிக்கக்கூடிய இந்த கொள்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? ஆனால் அல்லாஹ் நம்மை அனுப்பியிருக்கின்றான், அல்லாஹ் நம்ம மீது பேரருள் புரிந்திருக்கின்றான். ஹஜ்ரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகையின் காரணமாக இந்த கொள்கையை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் முற்றிலும் இல்லாததாக்கி விட்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இந்த கொள்கையின் உண்மைத்துவத்தை எடுத்து கூறினால் பிறகு இதுவே அதனுடைய உண்மைத்துவத்திற்கு போதுமானதாக இருக்கும். நேரம் குறைவாக இருக்கிறது. கடைசியில் 2 வரி மசூசாவுடைய மேற்கோளில் எடுத்து வைத்துவிட்டு நான் முடித்து விடுகின்றேன். நல்லா கொள்கின்றார்கள், நாம் உறுதியான நம்பிக்கையோடு இந்த விஷயத்தின் மீது ஈமான் கொள்கின்றோம். திருக்குர்ஆன் ஹாத்தமில் வானத்துள்களில் இறுதியான மறையாகும். இதில் ஒரு புள்ளியோ சுள்ளியோ இதனுடைய கட்டளைகளில் மற்றும் அதிகப்படுத்த முடியாது, குறையவும் முடியாது. மேலும் இறைவன் தரப்பில் இருந்து திருக்குர்ஆனுடைய கட்டளையை மாற்றக்கூடிய எந்த ஒரு வஹியும் வராது, ரத்து செய்யக்கூடிய எந்த ஒரு கட்டளையும் வராது, எந்த ஒரு கட்டளையும் மாற்றக்கூடியது வராது என்று வந்திருக்கிறார். இதுதான் உண்மையான கொள்கையாகும். ஆக மசூல் இஸ்லாம் கூறுகின்றார்கள், நாசிக் மன்சூக் என்ற அந்த கொள்கைக்கு எந்த உண்மைத்துவமும் கிடையாது. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேர்களே, இத்துடன் நம்முடைய ராஹே ஹுதாவுடைய என்ற எபிசோட் நிறைவடைவதற்கான நேரம் இருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவாக நான் சையதுனா ஹஜ்ரத் அக்தஸ் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மேற்கோளை வாசித்து காட்டுகின்றேன். சையதுனா ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள்,
அல்லாஹ் திருக்குரானில் கற்றுக் கொடுப்பதிருப்பதுதான் அசல் ஆகும். முஸ்லிம்கள் திருக்குரானை முழுமையாக பின்பற்றுபவர்களாகவும் அதற்கு கட்டுப்பட்டவர்களாகவும் ஆகாதவரை அவர்கள் எவ்வித முன்னேற்றத்தையும் பெற முடியாது. அவர்கள் திருக்குரானை விட்டு விலகிச் செல்ல செல்ல அந்த அளவே அவர்கள் முன்னேற்றத்திற்கான படித்தரங்களை விட்டும் வழிகளை விட்டு விலகிச் செல்கிறார்கள். திருக்குரானின் படி செயல்படுவது முன்னேற்றத்துக்கும் நேர்வழிக்கும் காரணமாக அமையும். மல்ஃபுசா தொகுதி 4 பக்கம் 379. ரப்பா வெளியீடு 2003. நேர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்ஷா அல்லாஹ் தாலா அடுத்த எபிசோடில் இதே தலைப்பில் நாம் உரையாடலை தொடங்குவோம். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे। लो तुम्हें तौर